வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் ஸ்ரீலங்காவில் இருந்து சென்னை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதனால் சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதலே மழை பெய்து வருகிறது. ஆத்தூர், நரசிங்கபுரம், அம்மம்பாளையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழை வெளுத்து வாங்குகிறது. தொடர்ந்து மழை பெய்வதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளது. பொதுவாக கடைவீதி, விநாயகபுரம் பகுதிகளில் மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும். ஆனால் மழை காரணமாக மக்கள் நடமாட்டம் இன்றி தெருக்கள் வெறிச்சோடி காணப்பட்டது. பல கடைகள் திறக்கப்படவில்லை. பெரும்பாலான மக்கள் புயல் எச்சரிக்கை காரணமாக வீடுகளிலேயே முடங்கியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக சூறாவளியுடன் தொடர் கனமழை பெய்து வருகிறது. மாவட்டம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. ராமேஸ்வரம், மண்டபம் கடற்கரை பகுதிகளில் கடல் சீற்றத்தால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மண்டபம், பாம்பன், ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், தனுஷ்கோடி ஆகிய பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருவதால் வெள்ள சேதம் ஏற்பட்டுள்ளது. படகுகள் சேதமான நிலையில் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளது. மண்டபம் வடக்கு கடற்கரை பகுதியில் கடும் புயல் காரணமாக கரைகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ராமேஸ்வரம், பாம்பன் வரை சூறைக்காற்று மற்றும் தொடர் கனமழை பெய்து வருகிறது. பாம்பன் பாலத்தில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பகலிலேயே சாலையில் பனிமூட்டமாக இருப்பதால் வாகனங்கள் விளக்குகளை எரியவிட்டு செல்கின்றன. பொதுமக்கள் அன்றாட பொருட்கள் வாங்க முடியாமல் வீடுகளில் முடங்கியுள்ளனர். குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. மாவட்ட நிர்வாகம் போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ராயபுரம் கிழக்கு மாதா சாலையில் உள்ள ட்ரெய்லர் லாரி உரிமையாளர் சங்க அலுவலகத்தில் சங்க கூட்டம் நடைபெற்றது. சங்க தலைவர் கோபிநாத் தலைமை வகித்தார். நிர்வாகிகள் பங்கேற்றனர். பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சாலை வரையே உயர்த்திட்டாங்க. அதுக்கப்புறம் எஃப்சி ஃபீஸ் இப்போ பன்மடங்கு உயர்ந்திருக்கு. 850 ரூபா கட்டின எஃப்சி ஃபீஸ் வந்து 28,000 ரூபா கட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் வரமுறை இல்லாத ஆன்லைன் கேஸ் போடுறாங்க. ஆன்லைன் கேஸு என்ன ரீசன் கூட இல்லை, வரமுறையில்லாத ஒரு ஆன்லைன் கேஸு. இப்போ நாங்கள் ஏற்கனவே இந்த தொழிலில் வந்து 16 வருட காலமாக எங்களுக்கு வாடகை வீடு வரல. இந்த சூழ்நிலையில் வந்து எங்களை வந்து இப்போ இந்த எஃப்சி ஃபீஸ் எதுக்காகன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்றிய அரசு சொல்லியிருக்காங்கன்னா, 15 வருட வாகன பழைய வாகனம்லாம் வந்து ஸ்கிராப் பண்ணணும். அதுக்கு ஒரு முதல் இதை வந்து ஃபஸ்ட்டு நடவடிக்கையாக அவங்க எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நடவடிக்கையாக எடுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புது வண்டி வாங்குறதுக்கு ஆன் ரோடுக்கு 45 லட்ச ரூபா வருது. 45 லட்ச ரூபா கொடுத்து ஒரு வண்டியை வாங்கும்போது எங்கள் கையில் ஒரு 10 லட்ச ரூபா வந்து 35 லட்ச ரூபா நான் இஎம்ஐ போடுறேன்னா ஒரு மாதத்துக்கு குறைஞ்சபட்சம் 2 லட்ச ரூபா இஎம்ஐ கட்டணும். எங்களுக்கு இந்த ஒரு லோடு ஓட்டினா எங்களுக்கு கிடைக்கிறது 1500 2000 ரூபா காசு.
இதில் மாதத்தில் 20 நாள் தான் ஓடுது, 10 நாள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. 40,000 ரூபா வச்சுட்டு எங்கள் குடும்பத்தை வந்து காப்பாற்றுறதா, இல்லை எங்கள் குழந்தை குட்டிகளை படிக்க வைக்கிறதா, இல்லை இந்த வாகனத்தில் உதிரி பாகங்கள் எல்லா எக்ஸ்பென்ஸும் உயர்ந்து போயிடுச்சு. இன்சூரன்ஸு 20,000 இன்சூரன்ஸுன்னு 43,000 ரூபாய். டயரு ஒரு 5 வருஷம் முன்னாடி ஒரு 22,000 38,000 ரூபாய், 40,000 ரூபாய் போச்சு. சாலை வரி 7,800 10,000 ரூபாய் இதே ஏற்றி விட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 3,000 ரூபாய் கட்டியிருந்தோம். இந்த எஃப்சி ஃபீஸு 850 ரூபா கட்டியிருந்தோம், இப்போ 28,000 ரூபா கட்ட சொல்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் பாலிசி எடுத்துகிட்டு வராங்க, யாரும் வரவேற்கிறோம். பொல்யூஷன் வரக்கூடாது, ஸ்மோக் வரக்கூடாது, எல்லாமே சொல்கிறீங்க, எல்லாம் கரெக்டு. எங்களோட வாழ்வாதாரத்தை நீங்கள் அதுக்கு தகுந்தபடி மாற்றிருக்கீங்களா? ஒரு 4 நாள் முன்னாடி ஆன்லைனில் வந்து 28,000 ரூபா கட்டணும், 18,000 ரூபா கட்டணும், 10 வருஷம் வாங்கணுக்கு 20 வருஷம் வாங்கணும் 28,000 ரூபா கட்டணும்னு சொல்லிட்டு உடனடியாக இதை அமுல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் 1 கோடி மக்கள் உங்களுக்கு தேவையில்லையா? அந்த 1 கோடி மக்களோட ஓட்டு உங்களுக்கு தேவையில்லையா? இந்த எலெக்ஷன்ல இதை உடனடியாக 10 நாளுக்குள்ள திரும்ப தான் இந்த எலெக்ஷன்ல கண்டிப்பா இதனுடைய ரியாக்ஷன் நீங்க பாப்பீங்க. எங்களுடைய டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் யாருமே வந்து ஒன்றிய அரசா இருந்தாலும் சரி, ஆளும் அரசா இருந்தாலும் சரி, மத்திய அரசா இருந்தாலும் சரி, யாருக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம், நாங்க புறக்கணிப்போம்ன்றத தெரிவிச்சுக்கிறோம். நாங்க முடியும் எங்க குடும்பம் இந்த பகுதியில் மட்டும் 50,000 பேர் இருக்காங்க. நம்ம வட சென்னை பகுதியில் மட்டும் இந்த டிரான்ஸ்போர்ட் தொழில் நம்பி 50,000 பேர் இருக்காங்க. இப்ப நாங்களாம் எங்க போறது? பார்லிமெண்ட் குளிர்கால கூட்டத்தொடர் டிசம்பர் 1ஆம் தேதி தொடங்க உள்ளது. இந்நிலையில் திமுக எம்பிக்கள் கூட்டம் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்றது. இதில் லோக்சபா, ராஜ்யசபா திமுக எம்பிக்கள் பங்கேற்றனர். வரக்கூடிய நாடாளுமன்ற குளிர்கால தொடரிலே தமிழ்நாட்டு எம்பிக்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எம்பிக்கள் எஸ்ஐஆர் பற்றிய பிரச்சனையை எழுப்ப வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் 100 நாள் வேலை திட்டத்திலே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி வரவில்லை. அதே போல கல்விக்காக SSA வழியாக வர வேண்டிய அந்த நிதியும் தமிழ்நாட்டுக்கு பல கோடிகள், ஆயிரக்கணக்கான கோடி நிதி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்க இருக்கிறோம். அதற்காக அங்கே நாடாளுமன்றத்திலே குரல் எழுப்பும் திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி விவசாயிகள் நீண்ட நாட்களாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களும் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். ஈரப்பதத்தை, நெல்லில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அதிகப்படியாக அதை உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. மழையால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஈரப்பதம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சதவிகிதம் ஏற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக ஒரு குழு வந்து அங்கே பல ஆய்வுகளை செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் எந்த பதிலும் இல்லை. சமீபத்திலே நடந்த நிலைக்குழு கூட்டத்திலும் நான் இதை வலியுறுத்தி இருக்கிறேன். விரைவிலே அந்த பிரச்சனையையும் நாடாளுமன்றத்திலே எழுப்பும். தமிழகத்தை சேர்ந்திருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசாங்கத்தால், அதையும் எழுப்ப இருக்கிறோம். இப்படி தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய, நாட்டுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை குறிப்பாக அங்கே எழுப்ப வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்கள். 14வது ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி சென்னை மற்றும் மதுரை சர்வதேச ஹாக்கி மைதானத்தில் கடந்த நவம்பர் 28ஆம் தேதி துவங்கியது. இப்போட்டிகள் டிசம்பர் 10 வரை நடைபெறும். இதற்காக மதுரையில் 20 கோடியில் சர்வதேச மைதானம், 1200 பேர் அமர்ந்து பார்க்க பார்வையாளர் மாடம், VIP அறைகள், ஹாக்கி வீரர் ஓய்வறை, குளியலறை, டாய்லெட் உள்ளிட்ட வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. மொத்தமாக 24 அணிகள் பங்கேற்கும் 72 போட்டிகள் நடைபெற உள்ளன. அதில் 34 போட்டிகள் மதுரையில் நடைபெறுகின்றன. இதில் 12 இந்தியா, எகிப்து, தென்னாப்பிரிக்கா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட அணிகள் பங்கேற்கின்றன. மதுரையில் முதல் நாள் ஜெர்மனி, தென்னாப்பிரிக்கா, அயர்லாந்து, கனடா, ஸ்பெயின், எகிப்து மற்றும் பெல்ஜியம், நமீபியா போட்டிகள் நடைபெற்றன. இதனை காண வெளிநாட்டு ரசிகர்கள் மற்றும் ஹாக்கி பிரியர்கள் படையெடுத்தனர். தென் மாவட்டங்களில் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், திண்டுக்கல், திருநெல்வேலி, விருதுநகர் மாவட்டங்களில் அதிக அளவில் ஹாக்கி விளையாட்டு வீரர்கள் இருப்பதால் மழையையும் பொருட்படுத்தாமல் மதுரையில் நடைபெறும் ஹாக்கி போட்டியை காண குவிந்த வண்ணம் உள்ளனர். இதனால் டிக்கெட்டுகள் முன்பதிவு துவங்கியவுடன் விற்று தீர்ந்துவிட்டன. டிக்கெட்டுகளை வாங்க பலரும் பல்வேறு முயற்சிகளை செய்து வருகின்றனர். மதுரையில் நடைபெறும் போட்டியை காண குடும்பமாக அனைவரும் வருகை தருவதாகவும் ஹாக்கி சங்க நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். ஜூனியர் மென்ஸ் வேர்ல்ட் கப் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேஜர் டோர்னமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் சிட்டியில் தான் வந்து நடந்துட்டுருக்கோம். ஸோ இதுதான் முதல் முறையாக நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு வேர்ல்டு கப் வந்திருக்கு. அது சென்னையிலையும், நம்மளுடைய சரித்திர புகழ் வாய்ந்த நம்மளுடைய மதுரையிலும் வந்து
நடந்துட்டுருக்கு. இந்த நவம்பர் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் வந்து நம்ம நடத்துகிறோம் தமிழ்நாட்டில். இதில் வந்து மதுரையில் வந்து நவம்பர் 28 முதல் 8ஆம் தேதி வரைக்கும், டிசம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் இங்கே வந்து போட்டிகள் நடக்குது. இங்கே 12 அணிகள், தலைச்சிறந்த 12 அணிகள் இங்கே வந்து விளையாடுறாங்க. இதில் என்னென்னா நமக்கு வந்து மதுரையை வந்து சுற்றி இருக்கிற ஊர்கள் பார்த்திங்கன்னா மதுரை, கோயில்பட்டி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர், இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த சவுத் சைடில் வந்து ஹாக்கி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மாவட்டம். நிறைய விளையாட்டு வீரர்கள் வந்து இந்த மண்ணிலிருந்து உருவாகி வந்திருக்காங்க. நிறைய சர்வதேச போட்டியிலையும் வந்து இங்கே இருக்கிற வீரர்கள் வந்து கலந்து கொண்டு இந்த நாட்டுக்கு பெருமை தேடி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் தான் நான் சொல்லுவேன். அதாவது மக்கள் வந்து ஒரு பயிற்சி ஆட்டம், ஏன்னா நான் 3 நாளாக இங்கே பார்த்துட்டு இருக்கிறேன், ஒரு பயிற்சி ஆட்டம் நடக்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா பெண்களும் பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக வந்து திரளாக வந்து அந்த பயிற்சி ஆட்டத்தை கூட வந்து ஆர்வமாக வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அதே மாதிரி இந்த போட்டி ஆரம்பித்ததுலேருந்து பள்ளி குழந்தைகளை வந்து நிறைய, அதாவது சுற்றி இருக்கிற பள்ளி குழந்தைகளை எங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட ரெஸ்பான்ஸ், பள்ளிகள்லேருந்து நிறைய ஹாக்கி வீரர்கள் பார்த்திங்கன்னா சிவகங்கையிலேருந்து, திண்டுக்கல்லேருந்து, மதுரையிலேருந்து பார்த்திங்கன்னா எல்லா பள்ளிகளிலேருந்து வந்து குழந்தைகளை வந்து பார்க்குறாங்க. இந்த விளையாட்டு போட்டியை வந்து காண வந்திருக்காங்க. இப்போ நம்ம மதுரை ஊரில் வந்து நடத்துறது இந்த போட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாங்கள் என்ன சொன்னால், இட் ஹஸ் கம் டு a hell of satisfaction. நிறையா மக்கள் வந்து இதை நிறைய ஈவன் ஃபாரின் பிளேயர்ஸுமே அவ்வளோ தூரம் ஒரு உத்வேகத்தோடு விளையாடுறாங்க. ஏன்னா க்ரௌட் அப்படி இன்வால்வ் ஆகி வந்து பார்க்குறது மட்டும் இல்லாமல் க்ரௌடு வந்து அந்த நாலேஜபிள் க்ரௌடுன்னு சொல்லுவோம். அதாவது இங்கே இருக்கிற எல்லா க்ரௌடுமே வந்து ஹாக்கி தெரியாமல் இல்லை, தெரிஞ்சப்போ இவ்வளோ க்ரௌடு வந்து அந்த ஹாக்கியான எந்த அணி சிறப்பாக விளையாடுறோம் அந்த அணிக்கான சப்போர்ட்டும், எந்த அணி இன்னைக்கு இதாக இருக்கும் அந்த அணிக்குமான சப்போர்ட்டும் கொடுத்து ரொம்ப அருமையாக வந்து இந்த டோர்னமெண்ட் நடந்துட்டுருக்கு. சித்திர திருவிழா நடைபெறும் மதுரையில் சர்வதேச ஹாக்கி விளையாட்டுப் போட்டி நடைபெறுவது மற்றொரு வரலாற்று நிகழ்வு. இதற்காக சர்வதேச தரத்திலான மைதானமும் அமைக்கப்பட்டு உள்ளது. இனி எதிர்காலத்தில் மதுரையிலிருந்து சர்வதேச வீரர்கள் தயாராவார்கள் என்று மதுரை ஹாக்கி சங்கத்தினர் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். நாங்கள் சித்திர திருவிழா இந்த மாதிரியான மீனாட்சி அம்மன் கோயிலுடைய திருக்கல்யாணம் இந்த மாதிரி விழாக்கள் தான் நாங்கள் நிறையா ஸ்பெண்ட் பண்ணுற விஷயங்களாக இருக்கும். அழகர் ஆற்றுல இறங்குறதுன்னு. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு விளையாட்டு போட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாக்கியை பொறுத்த வரைக்கும் மதுரையில் 1968, 1978, 1992 இந்த 3 வருஷம் வந்து நேஷனல்ஸ் நடத்திருக்கோம். 4 நேஷனல்ஸ், ஒரு தடவை ஜூனியர் சீனியர் நேஷனல்ஸ் நடத்தினோம். அதுக்கப்புறம் இந்த செயற்கை புத்துறை மைதானம் வந்த பிறகு எங்களால் அந்த போட்டி நடத்த முடியலை. அந்த மைதானத்துக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரான பெரியதாக எங்களுக்கு கிடைக்கல. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் எங்களுக்கு அமைஞ்சதுனால எங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இது கிடைச்சது. அது முக்கியமாக வந்து இங்கேருந்து நாங்கள் மேட்ச் பார்க்க புவனேஸ்வர், ரூர்கேலாம் போயிருக்கோம், பெரிய கூட்டம் போவோம். ஸோ இப்போ எங்கள் ஊரில் அது வந்து நிற்கும் போது எங்களுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. அதனால் எல்லோரும் வந்து நாங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பாடெலாம் கட்டி கொண்டு வந்திருக்காங்க நிறைய பேர். ஸோ உட்காந்து இந்த மேட்சை காலையிலேருந்து ரசிச்சுட்டு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இருந்து முடிச்சுட்டு நிறைய பேர் போகிறாங்க. ஸோ இது என்னன்னா, எப்பயுமே ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டிக்கு அப்புறம் ஒரு அடுத்த செகண்ட் சிட்டிகளை வந்து தேர்ந்தெடுத்தது வந்து ரொம்ப ஒரு ஒரு பெரிய தன்மையான விஷயமா நாங்கள் நினைக்கிறோம். அதை முழுமையாக நாங்கள் அதை அனுபவிச்சுட்ருக்கோம். சவுத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க. நீங்கள் சவுத் தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய ஹாக்கி ஹப்னே சொல்லலாம். நீங்கள் மதுரை, கோயில்பட்டி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், சிவகங்கை, இங்கே இருக்கக்கூடிய திண்டுக்கல் எல்லாமே ஹப். எல்லாருக்கும் ஒரு பெரிய திருவிழா மாதிரி எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த எல்லோரும் வந்து இந்த மேட்சை ரசித்து போகிறது. முக்கியமாக இப்போ இந்த கிளைமேட்டே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்படி ஒரு கிளைமேட் எங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அமைஞ்சிருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதன் மூலம் வந்து இனிமேல் இந்த ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஸ்டேடியம் வந்ததுனால இனி வந்து எங்களுக்கு ஒரு அடுத்து உலகக்கோப்பை சீனியர்ஸ் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் எதுனாலும் நடத்துறதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படையானது எங்களுக்கு கிடச்சிருக்கு. அது எல்லாமே சேர்ந்து பார்க்கும்போது ஹாக்கி இனிமேல் வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே இந்த மைதானத்திலிருந்து நிறையா இந்திய அணிக்கு விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்கள் வந்து வருவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உள்ளூர் ஹாக்கி வீரர்களை பார்த்து வளர்ந்து தென் மாவட்டத்தை சேர்ந்த ஹாக்கி வீரர்கள் சர்வதேச வீரர்களின் விளையாட்டு பார்த்து தங்களுடைய விளையாட்டிலும் மேம்பாட்டு அடைவார்கள் என்ற நம்பிக்கை பிறந்துள்ளது. இதன் மூலம் அவர்கள் எதிர்காலத்தில் சர்வதேச அளவிலான வீரர்களாக இது ஒரு தளமாக அமையும் என்பதில் மாற்றம் கருத்து இல்லை.